ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் BA LLBக்கான 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து LLBக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லா அட்மிஷன் 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 7.5 ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன், அதாவது 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நேற்று டேட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நேற்று யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகலை, இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான டேரக்ட் லிங்க் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணலாம். இதில் ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து, அதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் இதில் வந்து இருக்குமே தவிர உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து மெரிட் பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஜென்ரலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 96.500 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க 11/5/2027. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் BC பேக்வேர்ட் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு 93.750% அப்படிங்கிறது கட் ஆஃப் ரேஷியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. BCM அதாவது பேக்வேர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 93.875 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MBC அண்ட் DNC கேட்டகரிக்கு வந்து 93.500% வந்து நம்மளுக்கு கட் ஆஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி SC கேட்டகரிக்கு வந்து 94.125 வந்து கொடுத்துருக்காங்க. SC ஏல இருக்கக்கூடியவங்களுக்கு 95.250 கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ST கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 92.750% அப்படிங்கிறது கொடுத்து கீழே டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6/9/2005 முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இதை பற்றி டீட்டெயிலாக ஃபர்தராக நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இதுக்கான அஃபீஷியல் அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி டேட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா BA LLBக்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப், அதாவது ஜென்ரல் கோட்டாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு சேமாக தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 19/7/2024 இந்த டேட்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுவீங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் HM கிட்ட அப்படி இல்லைனா வந்து CEO கிட்ட நீங்கள் வந்து சைன் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். மற்றபடி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஜென்ரல் கோட்டாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உங்களுக்கும் வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவீங்க. உங்களுக்கு மெயில் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு மெயில் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து நாங்கள் வந்து மெயில் அனுப்பிடுவோம். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம், ஆனால் எங்களுக்கு மெயில் வரலங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நானும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கால் ரைஸ் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக எப்படி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. 19/7/2024 21/7/2024 நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறத பண்ணணும். அதே மாதிரி 24 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் 1620 நீங்கள் இது பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சம்மந்தப்பட்ட காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஜாயின் பண்ண டேட் வந்து 24/7/2024 26/7/2024 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்பாட் அட்மிஷன் வந்து போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸு. வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து லா கவுன்சிலிங் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை பெர்சனலாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் கேட்கணும், DM பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.